பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திமுகவை தொடங்குகின்ற பொழுது தீய சக்தி திமுகவை தமிழகத்தில் வேரோடு ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னாங்க. அப்படிப்பட்ட கட்சியில போய் சேர்ந்திருக்கிற வெக்கம் மானம் இல்ல. சொல்ல நினைச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டம் சிந்திச்சு பாருங்க. நான் 1974 இந்த இயக்கத்தில் இணைஞ்சேன். தொடர்ந்து நான் 10 முறை தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறேன். 7 முறை சட்டமன்ற தொகுதி, 3 முறை நாடாளுமன்ற தொகுதி. 2001ஆம் ஆண்டு என்னுடைய சட்டமன்ற தொகுதி கூட்டணி கட்சிக்கு வேணும்னு கேட்டாங்க. அம்மா எனக்கு வேற தொகுதி மாற்றி கொடுத்தாங்க. இல்லம்மா, நான் இந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதி தான் நிற்பேன். ஏன்னா சேவல்லையே நான் வெற்றி பெற்றுவேன். 1989 சேவல் வெற்றி பெற்றுவேன். மாவட்ட செயலாளர் இருக்கிறேன். அப்படி இருக்கின்ற பொழுது நான் மற்ற தொகுதியில் போய் நின்னா அவ்வளவு சரியா இருக்காதம்மா. எனக்கு வாய்ப்பு இருந்தா கொடுங்க, வாய்ப்பு இல்லை என்றாலும் தலைமைக்கு கட்டுப்பட்டு கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற செய்வேன். 2001ஆம் ஆண்டு 2001ஆம் ஆண்டு கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டி வெற்றி பெற செய்தான். அம்மா அப்படி எல்லா தலைவரும் அழைத்து சொன்னாங்க. நான் எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொன்னேன், பக்கத்து தொகுதியில் போய் நில்லுங்க, உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்குறேன்னாங்க. நான் வாய்ப்புக்காக பார்க்கல, தலைமைக்கு கட்டுப்பட்டவன். பதவிக்காக நாங்கள் வெல்லம்மா. இந்த கட்சி எப்படி உடம்புல உயிர் இருக்குதோ அதுபோல கட்சியை உயிரா நினைக்கிறவன். அடுத்தது 2004ஆம் ஆண்டு எனக்கு கொள்கை பரப்பு செயலாளராக கொடுத்தாங்க. என்னுடைய நடவடிக்கை பார்த்து எனக்கு அம்மா சொன்னாங்க, நான் வைத்த பதவி பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற காலத்தில் எனக்கு கொள்கை பரப்பு செயலாளராக அடையாளம் காட்டப்பட்டார். அந்த பதவியை உங்களுக்கு தரேன்னு சொல்லி எனக்கு கொடுத்தார். அப்படி கட்சிக்காக உழைத்தவர்கள் நாங்கள், கட்சிக்காக பாடுபட்டவர்கள், தலைமைக்கு விசுவாசமாக இருந்தோம். அதனால தான் உங்களை போலிக்கின்ற நிர்வாகிகள் தொண்டர்கள் எனக்கு இந்த உயர்தலை கொடுத்திருக்கிறீங்க. உண்மை எப்பொழுதும் உறங்காது, உண்மை எப்பொழுதும் வெல்லும். தர்மத்தின் வாழ்வுதன்மை சூதுகவும் மீண்டும் தர்மம் வெல்லும். இன்றைக்கு இந்த இயக்கத்தை எவ்வளவு பேர் முயற்சி செய்தார்கள், எவ்வளவு வழக்குகளை போட்டார்கள், எவ்வளவு பிரச்சனையை தூண்டிவிட்டு பார்த்தார்கள். அத்தனையும் இங்க இருக்கின்ற நிர்வாகிகள் தொண்டர்கள் நிர்வாகிகள் அத்தனை பேர் துணையோடு தவிடுபடி ஆக்கினோம். அண்ணா திமுக என்ன ஒரு சிறப்பான இயக்கம் என்று பெயர் எடுக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு நிலைநாட்டி இருக்கிறோம். சிந்திச்சு பாருங்க, பத்திரிகையில் என்னன்னா எழுதுனாங்க, எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை, சீட்டை அள்ளி கொடுத்துருவாரு, உங்களை எல்லாம் ஏமாற்றிடுவாருன்னு ஒரு பொய்யான தகவலை அவதூறு பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. ஆனா திமுகவும் காங்கிரஸ் 20 நாட்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஒரு நாள் 2 நாள்ல 20 நாட்கள் போராட்டம். திமுக காரர் காங்கிரஸ் பத்தி பேசுறாங்க, காங்கிரஸ்காரர் திமுக பத்தி பேசுறாங்க. இப்படி ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி பேசி பேசி பத்திரிகையிலையும் ஊடகத்தில் இந்த செய்தி தான். ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் திமுக விலகி விடுவோம் என்ற நிலைக்கு கூட பத்திரிகை செய்தி வந்தது. அண்ணா திமுக அப்படி இல்லை. நாம நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர் அண்ணா திமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்தாங்க. 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தணும். பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்பட்டது. மகிழ்ச்சியோட நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற ஒவ்வொரு கட்சிக்கும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இத்தனை இடம், பாரதிய ஜனதா கட்சிக்கு இத்தனை இடம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு இத்தனை இடம். 2 மணி நேரத்தில் நிருபர்களை அழைத்து கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து கூட்டணி உடன்படிக்கை ஏற்பட்டு அறிவித்த ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. எதிரிகள் மூக்கு மேல் வைக்கின்ற எதிரிகள் கூட, எதிர்கட்சி கூட மூக்கு மேல் விரல் வைத்து பாராட்டுகின்ற அளவிற்கு நம்முடைய கூட்டணி அமைச்சோம். நம்முடைய கூட்டணி இயற்கையான கூட்டணி. திமுக அப்படியே இருக்குது.
எப்ப இதை அழுது கொண்டே சிரிக்கிறாங்க. இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய மூத்த தலைவர் ஒருவர் போய் திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வெளியில் வரும்போது அவர் சொல்றாரு, அழுது கொண்டே சிரிக்கிறார், அழுது கொண்டே. அப்படித்தான் அந்த கூட்டணி இருக்குது. அவ யாராவது மனசார கூட்டணியில் இடம் பெற்றாங்களா? இன்றைக்கு இந்த கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் வந்து அமர்ந்திருந்தாங்க. எங்க வரிசையில் தான் அவர்கள் அமர்ந்திருந்தாங்க. அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் தான் அமர்ந்திருந்தாங்க. நான் அவரிடத்தில் சொன்னேன், நீங்க மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எடுத்து சொன்னா தான் உங்களுக்கு மக்களிடத்தில் செல்வாக்கு இருக்கும். நான் சொல்லுவதில் கேட்கல. 5 வருஷம் ஜால்ரா போட்டாங்க திமுகவுக்கு. திமுக அரசுக்கு 5 வருஷம் ஜால்ரா போட்டாங்க. விளைவு என்ன? போன 2021ஆம் ஆண்டு அவளுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை விட ஒரு இடம் குறைவு கம்யூனிஸ்டுக்கு. அதுதான் திமுக 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக அரசை தாங்கி பிடித்த கூட்டணி கட்சிக்கு கொடுத்த பரிசு ஒரு இடம் குறைவு. பிறகு திருமாவளவன், நான் என்ன செய்யறது, அவர் புலம்புறார், கட்சி உடைச்சிருவாங்க, இல்லாட்டி கட்சியை உடைத்து விடுவார்கள். அவர் என்ன சொல்றார், என்னென்னமோ எதிர்பார்த்தோம், கடைசி வரைக்கும் பேச்சுவார்த்தை இறுதியில் அறிவிச்ச காலத்தினாலதான் தகுந்த வேட்பாளரை நிறுத்த முடியல. இன்னொன்று, காட்டு மன்னார் கோயில்ல ஒரு வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. அவர் என்னங்கிறாரு, நான் காங்கிரஸ் கட்சிக்காரங்கிறார். யாரு? இன்னைக்கு விடுதலை சிறுத்தையின் சார்பாக நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் அவர் காங்கிரஸ் கட்சிக்கிறார். இப்படியெல்லாம் குழப்பம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் நிலவி கொண்டிருக்குது. அண்ணா திமுக அப்படி அல்ல, ஜெட் வேகத்தில் போயிட்டு இருக்குது. ஜெட் வேகத்தில் போயிட்டு இருக்குது. நாம கூட்டணி அமைச்சோம், அடுத்த நாள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம், அதுக்கு அடுத்த நாள் முதல் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது, 2ஆம் நாள் 2வது வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சோம், 2 நாள் கழிச்சு 3வது வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. ஆக அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 இந்த தேர்தலில். நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிவிப்போம் நம்பர் 1. அப்படி எல்லாவற்றிலையுமே உன்னிப்பாக கவனித்து நிதானமாக மக்கள் என்ன எண்ணுகிறார்கள், தொண்டர்கள் என்ன எண்ணுகிறார்கள், அதன் அடிப்படையில் அதிமுக பிரம்மாண்டமாக இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டுகின்ற இயக்கம் அதிமுக இயக்கம். எப்ப பார்த்தாலும் என்னை பத்தியே பேசுறார். என்னை பத்தி தினம் அப்ப மகன், அப்புறம் சகோதரி கனிமொழி அம்மா, ஏங்க இப்படி தாங்க பேசிட்டு இருக்காங்க. நாட்டை பத்தி பேசையா, என்னை பத்தி பேச என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற அண்ணா திமுக ஆட்சியில் என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தோன்னு பட்டியலிடுறேன். நீ திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்த பிறகு, நீங்கள் முதலமைச்சரான பிறகு இந்த நாட்டு மக்கள் என்னென்ன திட்டத்தை கொண்டாதுன்னு சொல்லுங்க. இருந்தா தானே சொல்றதுக்கு. பாருங்க, இப்போ உதயநிதி சொல்றார், எடப்பாடி பழனிசாமி கொத்தடுமை யாருக்கு? திரு மோடிக்கும். முரட்டு அடிமையா? முரட்டு அடிமையா? ஏய், உங்க தாத்தா சொல்லியிருக்காரு பாரு. குஜராத்தை சிறப்பாக மேம்படுத்தியுள்ளார் நரேந்திர மோடி, மிகவும் நல்லவர். திரு கருணாநிதி பரபரப்பு பேட்டி. யார் சொன்னது? தாத்தாவே சொல்லிட்டு போயிட்டாரு. திரு மோடிக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிட்டார். இது தெரியாத இந்த மனிதர் உளறிட்டு இருக்கார். இது ஆதாரத்தோடு சொல்றோம். பத்திரிகை வந்த செய்தி நிறைய இருக்குது. அது மட்டும் இல்ல, முரசொலியில் எழுதியிருக்காரு. அது நாளை கூட்டத்தில் பேசுவேன். அப்புறம் நாம அடிமையா? அண்ணா திமுக பிஜேபிக்கு அடிமை, எடப்பாடி பழனிசாமிக்கு அடிமை, அமித்ஷா
சொல்றதான் கேட்பார். உங்களுக்கு தான் அந்த புத்தி இருக்குது, எங்களுக்கு சுய புத்தி இருக்குது. வாய் அடக்கம் தேவை. நீங்க வாய் இருக்குது, நாக்கு இருக்குன்னு எதையோ பேசுனா என்னுடைய நாக்கு வெவ்வேறு விதமா பேசும். நாங்க கூட்டணி வச்சா தப்பு, அவள் கூட்டணி வச்சா சரி. பாருங்க யாரோட கூட்டணி வச்சிருக்காரு? பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருக்காருல. பாருங்க அப்ப இருக்கிற தாத்தாவும் மாமனா தாத்தாவும் இன்னொரு தாத்தா பாருங்க, ரெண்டு பேரும் மைக்க சரி பண்ணி எப்படி குல்லா போடுறாங்க பாருங்க. இப்படியெல்லாம் குல்லா போட்டு ஆட்சி தக்க வச்ச திமுக எங்களை பத்தி விமர்சனம் செய்யலாமா? நியாயமா? 1999ஆம் ஆண்டு திமுக பாராளுமன்ற தேர்தலில் திமுக பிஜேபி கூட்டணி அப்ப வெற்றி பெற்று பாரதிய ஜனதா மத்தியிலே மரியாதைக்குரிய மறைந்த வாஜ்பாய் அவர் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது இன்னைக்கு முரசொலி மாறன் அவர்கள் அங்க மத்திய அமைச்சராக இருந்தாரா இல்லையா? 2001 சட்டமன்ற பொது தேர்தல் நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்தது. அதுல திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சது. அப்ப பாரதிய ஜனதா நல்ல கட்சி, அண்ணா திமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி. எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. ஏமாத்துறதுக்கு பிறந்த மக்களாட்டு இருக்குது. இந்த கருணாநிதி குடும்பம்னாவே அது ஒரு மாதிரியான குடும்பம் தான். நாளைக்கு என்னை பற்றி பேசுவாங்க பாருங்க. இதை நான் பேசிட்டு இல்லை, நாளைக்கு அது ஒரு பட்டிமன்றம் வைப்பாங்க. ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி அவர்களே சிந்திச்சு பாருங்க. அதில் ஒரே கொள்கை தான். பாரதிய ஜனதா கட்சிக்கு 1999 என்ன கொள்கை இருக்குதோ அதுதான் 2026 அதே கொள்கை தான். ஆனால் தலைவர்கள் மாறி இருக்காங்க, பிரதமர் மாறி இருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் உங்களுக்கு என்ன வேற வழி இல்லை, நம்ம பற்றி பேசுறதுக்கு சரக்கு இல்லை. உண்டா? எது பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால தான் மத்தியில் பேசுறது, என்னை பற்றி அவதூறாக பேசுறது, இதைத்தான் 5 வருஷமா காலத்தை ஓட்டினார். இப்போ 10 நாளா என்னை பற்றி பேசிய தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டார். மக்களை பற்றியா பேசல. மக்களுக்கு என்ன வேணும், எதை செய்ய வேணும், திமுக ஆட்சியில் என்னென்ன செஞ்சோம், அதனால் மக்களுக்கு என்னென்ன நன்மை கிடைச்சது, ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை. திரு ஸ்டாலின் தான் அப்படின்னா உதயநிதி அதோட அதிகம்.